வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களோட பேரை கூப்பிடணுமா? சத்தம் வரையில அப்ப என்ன நடந்தது பண்றது கஷ்டம். ஓகே, சரியம்மா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்புரை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அகிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்பு மூவர் கருள் செய்தார் தூமாமலை நண்பதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்தனையும் சாரல் அண்ணாமலையாரே. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனிச்சுவையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேனக்க மலர் கொழுந்தை செஞ்சடையார் வாழ்தொடுக்கும் சானத்தின் நெழுபிறப்பை பங்களிப்ப கண்டார்கள். சித்தம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு பிரிந்த நன்னெழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவாசி கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றபேசா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எம்பெருமான் தில்லையம்பல நடராஜரின் திருப்பாதார விண்ணங்களை போற்றி பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் நமசிவாயமூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவர்களை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நாங்கள் மெய்கண்ட சாஸ்திர நூல்களில் சார்பு நூல் அல்லது புடநூல் என்று சொல்லப்படுகின்ற
சிவஞான சித்தியார் பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிறைய விஷயங்களை பொறுத்தவரையில நாங்கள் 300வது பாடலை பார்த்து நாங்கள் 328 பாடல்கள் இந்த பக்கத்தில் உள்ளன. அதை மேலோட்டமாக பார்த்துட்டு அடுத்தது போவோம். 300 நாட்டும் இதயந்தானும் நாபை நின்னடியாய் ஞான முதல் தத்துவத்தால் எண்விரலால் நாளத்தாய் மூட்டும் மோகினி சுத்த வித்தை மலரட்டாய் முழுவிதழ் 8 அக்கரங்கள் முறைமையினை நுழைத்தாய் காட்டு கமலாசனமே ஈசர் சிவமும் கலாமுத்த மாமைவத்தின் கண்ணாகும் சக்தி வீட்டையருள் சிவன்மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்ப நின்ற விளைவறிந்து போட்டே என்று சொல்ற அந்த பாடல்ல சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு, இந்த வழிபடுவதற்கு உரிய இடம் இதயம். இதயம் என்றது அநாகத சக்கரம், உந்தி மணி ஊரகம், மூலப்பதி என்றது மூலாதாரம். அப்படியான இடங்களில அந்த தத்துவங்கள் பிரிவு முதல் 4 உள்ள தத்துவங்கள் அதில் 8 அங்குலம் நீளமுள்ள தண்டினுடைய அந்த தண்டு மேலுக்கு அந்த முள்ளந்தண்டுக்கு மேலாக எங்களுடைய அந்த சக்தி குண்டலி சக்தி எழுவப்படுது என்று பார்த்தனால மேலாக அப்படி போய் மற்றது சுத்தமான வித்தியா தத்துவம் மற்ற தத்துவங்கள் எல்லாத்தையும் கடந்து ஈஸ்வரம் சாதாக்கியம் என்ற அந்த அந்த சிவதத்துவங்களையும் சென்று நெத்தி போட்டுன்றது நாங்கள் இந்த பொட்டு வைக்கிற இடம். அதை சொல்றது ஆஞா சக்கரம். ஆஞா சக்கரத்துல அந்த சக்தி தத்துவம் இருக்கு. சக்தி அங்கே இருந்து அருள் செய்வாள். இந்த தியானம் செய்கிறவர்கள் இந்த புருவன் நடுவ நாங்கள் இந்த உற்று கண்ணால பார்க்கிற வகையில அதை நிற்கும் போதோ அந்த இடத்துல ஒளி தோன்றி அங்கே சக்தியை காணக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த சக்தியை தரிசிக்கும் வாய்ப்பு பெற்றவர்களுக்கு எங்களுக்கு என்னுடைய வீடு பேறு இருக்கும். அப்ப அந்த வீடு பேற தருவ சிவருமான் சக்தி மூலமாக தருகிறார். அந்த அப்படி நாங்கள் உள்ளார்ந்த பூசை அல்லது அகப்பூசை அல்லது அந்தர்யாகம் செய்யும் போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த வீடு பேற கிடைக்கக்கூடிய அந்த மேலான தன்மை கிடைக்கும். அப்ப நாங்கள் இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து ஆஞா சக்கரத்தில் வைத்து அங்கே தியானிக்கும் போது நாங்கள் இறைவனை சக்தியை கண்டு வீடு விட்டு அடையக்கூடிய வாய்ப்பை பிரமரந்திரம் சகஸ்திரதளம் மூலமாக அருளுகிறார் என்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் பார்க்க வேண்டியது 301வது பாடல். அந்தரியாக பூஷணையின் இயல்பும் பயனும். அந்தரியாகம் என்றது அகப்பூஷை. நாங்கள் உள்ளத்துக்குள்ளே இறைவனை நினைத்து வழிபடுகிறது. வெளியிலே உள்ள அந்த புறப்பூஷையை செய்வது போல இந்த உள்ளத்துக்குள்ளே இறைவனை நினைத்து வழிபடுவதுதான் அந்தரியாகம். அந்தரியாகம் என்றுவோம், உள்பூஷை என்று சொல்லுவோம், அகப்பூஷை என்று சொல்லுவோம். இறை இயல்பும் பயன் அப்படி எப்படி செய்தால் என்ன நன்மை கிடைக்குது என்றதை பார்க்கிறோம். அதாவது அக வழிபாட்டின் சிறப்பும் உட்பூஷையின் இயல்பும் சிறப்பும் பற்றி இங்கே இந்த பாடலிலே நம்மளுடைய அருள் நந்தி சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். 301வது பாடல். அந்தரியாக தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவர் அதுதானும் ஆன்ம சுத்தியாகும். கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலாய் கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சீந்ததனில் அர்ச்சிக்க சிவையை ஞானத்தால் சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல அதுவே உள்ளத்தே வர வந்திடுவன் பின் மலமானது அருமே. நாங்கள் அதுக்காக
பிரித்து பார்க்கும்போது பிரித்து பார்க்கும்போது அந்தர்யாகம் தன்னை முத்தி சாதனமா அறிந்திடுவர். அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகும். கந்தம், மலர், புகை, ஒளி, மஞ்சம், அமுது, அஞ்சனம் முதலாக கண்டன எல்லாம் மனதில் கருதி கொண்டு சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மருவி அரண் உள்ளத்தே வர வர வந்திடுவன். பின் மலமானது அருமை என்று சொல்லி அது எப்படி நாங்கள் பிரித்து பார்க்கும்போது அவர் சொன்ன கருத்துக்களை எங்களுக்கு ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உரிய பொருளை பார்ப்போம். அந்தர்யாகம் தன்னை இங்கே நாங்கள் கலைச்ச அந்த அகப்பூசையை, அது உள்பூசையை என்று சொல்லப்படுகின்ற அந்த பூசையை செய்கிற முறையை முத்தி சாதனமா இருந்திடுவது. முத்திக்குரிய ஏதுவாக, முத்திக்குரிய சாதனமாக, வீடு பேர் அடைவதற்குரிய ஒரு வழியாக, ஒரு பாதையாக, ஒரு ஆற்றுப்படுக்கையாக, ஆற்றுப்படுத்தல் மூலமாக இருக்கும். அப்ப இந்த அந்தர்யாகம், அதாவது இந்த உள்பூசை, இந்த மனதுக்குள்ளே இறைவனை நினைத்து நினைத்து சிந்தித்து வழிபடுகின்ற பூஜை ஒரு முத்திக்கு ஒரு வித்தாக இருக்கும் என்று பெரியவர் சொல்கிறார்கள். அறிந்திடுவர் என்றால் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அதுதானும் ஆன்ம சுத்தியாகும். அதுவும் ஆன்ம சுத்தியை தருவிக்கும். புறப்பூசை போல அகப்பூசையும் ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி என்பது ஆன்மா தான் யார் என்பது அறிந்து அதில் இருக்கிற மலங்கள் எல்லாத்தையும் அகற்றி இறைவனை சிந்தித்து தெளிவடைகிற நிலை ஏற்படும். அதுதானும் இது ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படும். கந்தம், மலர், புகை, ஒளி, மஞ்சனம், அமுது முதலாக கண்டன எல்லாம் மனத்தால் கருதி கொண்டு. இந்த கந்தம் என்பது வாசன திரவியங்கள் அல்லது சந்தனம் என்று சொல்லலாம். மலர் என்பது இந்த பூக்கள், புகை என்பது இந்த தூவம், சாம்பிராணி, ஊதுபத்தி அப்படியான இவற்றை நாங்கள் புகைக்கும் போது அதை புகை என்று சொல்லுவோம். ஒளி என்பது ஒன்று விளக்கொளி, அடுத்தது தீபொலி, கற்பூர தீபொலி என்று சொல்லலாம். அது அமுது, இறைவனுக்கு செய்கிற நைவேத்தியம். சரி. மஞ்சனம் என்பது அந்த இறைவனை தீர்த்தமாடுகின்ற அல்லது அபிஷேகம் செய்கின்ற அந்த தன்மை. இந்த அமுது என்பது நைவேத்தியம். முதலாக இப்படியானவற்றை எல்லாம், இப்படியாக கண்டனவெல்லாம் அப்படி நாங்கள் அந்த இறைவனை வழிபடுவதற்கு இந்த செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மனத்தால் கருதி கொண்டு, எங்களுடைய மனதிலே கற்பித்து கொண்டு, நினைத்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறது. எங்களுடைய மனதிலே நாங்கள் இறைவனுக்கு வாசம் அல்லது வாசத்தை தருகின்ற அல்லது வாசனை தருகின்ற திரவியங்களை அல்லது சந்தனத்தை நினைக்கிறோம். அவருக்குரிய பூக்களை எல்லாம் மனதில் நினைக்கின்றோம். இந்த தூபம் காட்டுறதை பற்றி நினைக்கிறோம். குங்கிலியம் எல்லாம் தூபத்துக்குள்ள வரும். இந்த வெளிச்சத்தை தருகின்ற தீபங்களை காட்டுறோம். அவருக்கு அபிஷேகம் செய்யறது நினைக்கிறோம். அமுது படைக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் மனதுக்குள்ளே செய்யறோம். அப்படி எல்லாம் செய்து கொண்டு சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனை, சிவனை நாங்கள் மனதிலே பூசிக்க, வணங்க, அர்ச்சிக்க, அர்ச்சனை செய்ய அவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க. அர்ச்சனை என்பது அவனுடைய நாமத்தை சொல்லுவது. சிவருமானை சொல்றார் பெரிய புராணத்துல, அர்ச்சனை பாட்டே ஆகும். அப்ப இவனுடைய பெயரை சொல்லி வழிபடுவது அர்ச்சனை. சரியா? அப்ப அவர் நற்றமிழ் பாடு என்று சொன்னார். இந்த தூமறை பொழியும் பாயார் என்று சொல்லி பெரிய புராணம் சொல்லப்படுகின்றது. அப்ப நீ இந்த எனக்கு பாட தெரியாது, நான் எப்படி பாடுன்னு சொல்லி நீ பித்தாண்டெல்லாம் பேசினாய், அது அந்த பித்தாண்டு வச்சே பாடு, அதுதான் ஒரு அர்ச்சனை ஆகும். சரி என்று சொல்லி அங்கே சிவபெருமான் சொன்னதாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போலதான் இங்கே சிந்ததனில் அர்ச்சிக்க, மனதுக்குள்ளே இதனுடைய நாமத்தை, நாமஸ்மரணை, நாம உச்சாடனம், நாமத்தை உச்சரித்தல், அதை செய்ய அப்படி பூஜை செய்யும் போது ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க, ஞானம் என்றது
திருவருள் சக்தி மூலமாக குருவருள் மூலமாக திருவருளை பெற்று அந்த திருவருள் மூலமாக நாங்கள் மனதிலே எண்ண 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 அருளை வந்து தியானிக்க சிவஞானத்தால் இப்படி பலமுறை செய்ய தர்ப்பணத்தை விளங்கிடும் விளக்க வந்திடும் அவ்வொளி போல. தர்ப்பணம் வந்து கண்ணாடி. தர்ப்பணம் தர்ப்பணம் செய்ய இருக்கும். அந்த அந்த மூதாதையருக்கு செய்வது தர்ப்பணம். இது இந்த இடத்துல அந்த தர்ப்பணம் என்று சொல்லுவது கண்ணாடி என்ற பொருள் இருக்கின்றது. சரியோ? கண்ணாடியில் இருக்கிற அந்த தூசிகளை அந்த புழுதிகளை நாங்கள் துளைக்கும் போது அது எப்படி எங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிகின்றதோ, ஞானத்தால் சிந்திக்கின்ற ஞானத்தை நாங்கள் மனதிலே எண்ணி எண்ணி திருவருடைய எண்ணி 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 இருக்க இந்த கண்ணாடியில இருக்கின்ற அந்த தூசிகளை அகற்றும் போது எப்படி அது தெளிவாக இருக்கின்றதோ அதே போல மருவி அதன் உள்ளத்தே வர வர வந்திடுவன். அப்படியும் இறைவன் இந்த சிவனானவனும் கூட மருவி சேர்ந்து எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வர வர எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். வர வர வந்துடுவன். நாங்கள் நினைக்க 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 அவன் வந்து உள்ளத்திலே விளங்குவான். பின்மலமானது அருமை. அப்படி அவன் வந்து சேர்ந்தான் என்றால் அங்கே மலமானது இருக்க வேண்டிய தேவையில்லை. அங்கே மலத்துக்கு அங்கே ஒரு விதமான அவசியமும் இல்லை. மலம் இருக்கக்கூடிய நிலையில் இல்லை என்றால் அந்த ஒளி வரும்போது இருள் அகலும். இருளாகிய மலம் இந்த சிவனாகிய சக்தியாகிய ஒளிகள் எங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் போது எங்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற அடக்கி கொண்டிருக்கின்ற எங்களை நல்ல செயலை செய்ய விடாமல் மறைத்து மயக்க கொண்டிருக்கின்ற இந்த மலங்கள், குறிப்பாக ஆணவ மலம், சரியோ, இதெல்லாம் என்ன செய்யும்? அருமே. அருமன்ட்ட இல்லாம அறுத்து விட்டால் அங்கால ஒன்றுமில்லை. அந்த மரத்தில் இருக்கிற கொடி அறுத்தால் அந்த கொடி பிறகு வளராது. மேலுள்ள பகுதி அப்படியே இல்லாம போகும். மற்ற நாங்கள் பட்டம் போடுற நேரத்தில் அந்த கொடி அறுத்தால் பட்டம் கீழே விழும், இல்லாம போகும். சரி, அதே பிறகு இயங்காது. அதே போலதான் மலத்தை அறுத்து விட்டால், அறுத்து அறிந்தால் அதே இறைவனுடைய அருளால பற்றாமல் ஓடிவிடும் என்று சொல்கிறார். அதாவது ஞானம் தோன்ற சிவன் தோன்ற ஞானம் தோன்றும், ஞானம் தோன்ற ஆணவ மலம் ஓடி ஒளியும் என்று சொல்கிறார். சரியோ? இதுதான் இதில் உள்ள பத பொருள்கள். நாங்கள் மேற்கொண்டு சில விஷயங்களை பார்ப்போம். அந்தர்யாகத்தை நாங்கள் பார்த்த நாங்கள் உள்பூசை, அகப்பூசை, மனதுக்குள்ளே நாங்கள் செய்கின்ற பூசை. அந்தர் என்பது உள், அது அகம், அது மனம். யாகம் என்பது வேள்வி, பூசை, பூஷனை என்றெல்லாம் சொல்லப்படும். அந்தர்யாகம் என்பது இந்த மனதுக்குள்ளே செய்கின்ற பூசை. இருதயம் அநாகத சக்கரம், உந்தி மணிபூரகம், உருவ நடு ஆஞா சக்கரம் அல்லது கோதண்டம். சரியோ? இந்த மூன்று இடத்திலையும் செய்கிற பூஜை. அப்ப மனதுக்குள்ளே எண்ணும் போது இந்த மூன்று இடங்களும் சிறப்பாக பூஜை செய்யக்கூடிய இடங்கள். உந்தித்தானம், மற்றது இதயத்தானம், மற்றது உருவ நடுத்தானம் என்று சொல்லப்படுற மூன்று இடங்களையும் நாங்கள் இறைவனையும் சக்தியையும் நாங்கள் மானசீகமாக கற்பனையாக வைத்து வணங்கி இருக்கிற நிலைதான் இங்கே செய்கின்றது. அதாவது ஹோமமும் தியானமும் சொல்லுவோம். என்ன ஏற்கனவே நாங்கள் பார்த்தனால 299 பாடல இந்த பூஜை செய்கிற முறையை பார்த்த நாங்கள். இப்ப இதுல பாருங்க, கந்த மலர் வர்க்கங்களை பூஷண திரவியங்களாக கொண்டு மானதை பூஜை செய்வதால ஆன்மாவுக்கு குறிக்கிற மலம் இல்லாம போன்று பார்த்தனாங்க. கந்தம் என்பது வாசனை. சரியோ? இங்கே குறிப்பாக சந்தனத்தை சொல்லப்படுகின்றது.
அமுதாக கண்டன எல்லாம். அப்ப இப்படியான கந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த இதுகள் தான் கந்தம் என்று சொல்லுவோம் நாங்கள். அந்த ஜாதகத்துல இந்த வாசன திரவியங்கள், புகை அப்படியெல்லாம் சொல்றோம் தானே. இவற்றை எல்லாம் செய்வது நாங்கள் ஆலயங்கள்ல செய்கிற பூஜை முறையில ஷோடச உபசாரம் சொல்லுவோம். ஷோடசம் 16 விதமான இறைவனுக்கு செய்கிற சில அந்த பூஜை செய்கிற முறைகள். ஆவாகனம், ஆசனம், அர்க்கியம், பாத்திரம், ஆசமனம், ஆசமனம் என்றது பொதுவாக இல்லாட்டாலும் மஞ்சனம், படகாத்தல், உபவீதம், சந்தனம், மலர், புகை, ஒளி, தீபம், நைவேத்தியம், அர்ச்சித்தல், மற்றது சுவர்ண புஷ்பம் என்று சொல்ற அந்த 16 விதமான இறைவனுக்கு செய்கிற அந்த முறைகள், பூஜை முறைகள் இங்கே சொல்லப்படுகின்றன. அது சொல்றது எல்லா மற்ற விஷயங்களோட சேர்த்து இதையும் சொல்லப்படுவதை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஷோடச உபசாரம், 10 விதமான உபசாரங்கள் இறைவனை வழிபாடு செய்கிற முறைகள். ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஆவாகனம். ஆவாகனம் என்பது இறைவனை விக்கிரகத்திலே எழுந்தருளும்படி செய்கின்ற மந்திர உச்சாடனம். மந்திர உச்சாடனம் செய்து இறைவனை நாங்கள் அந்த சிலாசனத்தில் அந்த விக்கிரகத்திலே எழுந்தருள செய்தல். அதுதான் ஆவாகனம். இறைவன் எங்கும் இருக்கிறார். எங்கும் இருக்கிற அந்த இறைவனை குறித்து நாங்கள் மந்திர உச்சாடனம் செய்யும் போது அவர் அந்த விக்கிரகத்திலே வந்து தங்குவார். அதான் ஆவாகனம். ஆசனம் என்றது இறைவன் தங்குறதுக்குரிய இடம். சரியோ? அப்ப நாங்க மனதிலே அந்த இறைவனை நினைக்க அவர் இங்கே வருகிறார். அந்த இதய கமலத்தில, சரியா, அந்த 300வது செய்யுள்ள நாங்க பார்த்தது போல அந்த இதய கமலம் என்று சொல்லப்படுகிற அநாகத சக்கரத்தை நாங்கள் அவனுடைய ஆசனமாக அமைத்து கொடுக்கிறது. அதான் ஆசனம். அர்க்கியம். அர்க்கியம் என்பது தலையிலே நீர் விடுறது, நீரை அப்படியே விடுறது. தலையில அதனுடைய அந்த முடியில நீரை தெளித்த நீரை வாத்துக்கிறன்னு சொல்லுவோம். சரியா? சந்தன சாந்தும் அரிசியும் சரியா கையுறையாக வழங்குதல். அதான் அர்க்கிய முடியும். நீரை பார்த்து இந்த சந்தன சாந்தும் அது அரிசி எல்லாத்தையும் சேர்த்து கையுறையாக இறைவனுக்கு கொடுக்கிற ஒரு விடயமாக நாங்கள் கொள்வதுதான் அர்க்கியம். பாத்தியம் என்பது பாதங்களை கழுவ நீரழித்தல், அதாவது திருப்பாதங்களை விளக்குதல். இறைவனுடைய திருவடிகளை நாங்கள் நீரை கொண்டு, மஞ்சள் கலந்த அருகு கலந்த நீரை கொண்டு அவரை அந்த பாதங்களை விளக்குதல், கழுவுதல். மற்றது ஆசமனம் உங்களுக்கு தெரியும், நீரை உறிஞ்சி உட்கொள்ளல். அது இந்த இதுல வராட்டாலும் அது நாங்களே ஏற்கனவே செய்திருப்போம். அது மஞ்சனம் என்பது நீராட்டல், அபிஷேகம் செய்தல். மஞ்சனம் என்பது இறைவனுக்குரிய பலவிதமானதில் செய்கிறது. விபூதியாலை செய்யலாம், மற்றது தலை செய்யறது, குங்குமத்தலை செய்யறது, பாலால, தயிரால, நெய்யால, இப்படி பலவித பொருட்களையும் கொண்டு அவருக்கு அந்த நீராட்டுதல். அதான் மஞ்சனம். ஆடை சாத்தல். நீராட்டின பிறகு இறைவனுக்கு வந்து சரியான உடுப்புகளை அணிவிக்கிறது. சரியா? அவருக்கு வந்து ஆடைகளை அணிவிக்கிறது. அப்ப இது வந்து என்ன கேட்டால் ஆன்மபூதம் ஒளிக்கு, ஆன்மபூதம் என்றது இந்த நான் 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 என்று சொல்ற அந்த அகங்காரம் சொல்லப்படுற மமகாரம் இல்லாமல் செய்யறதுக்காக இந்த ஆடையால மூடுதல், உபபோதத்தால. சரியா? அதை சொல்றது நேயத்து அழுத்தல். நேயத்து அழுத்தல் இறைவனோடு கொண்ட பிரிக்க முடியாத அந்த பக்தி சுவையோடு இருக்கிற அன்போடு இறைவனுக்கு இந்த ஆடைகளை சாத்துறன்னு சொன்னால் தங்களுடைய அந்த நான் என்ற அந்த தன்மை இல்லாம போகும், பசி ஞானம் இல்லாம போகுது. மற்றது உபவீதம். உபவீதம் என்றது முப்புரி நூலை அணிவிக்கிறது. சரியா? பூநூலை தரிக்க செல்கிறது. இந்த தற்போத கலைவாத, சரியா, இந்த தற்போதம் எல்லாம் பூநூலை போகிற நேரத்துல
இந்த மலம் மாய கண்மம் ஆணவம் கண்மம் மாய என்றெல்லாம் வலுவற, அதான் சக்தி இழக்க, ஆற்றல் இழக்க சிவப்பிரகாசத்தால் துலக்கம் தெரிய செய்தல். பூநூல் தரிக்கிற என்று சொன்னால், அல்லது உபவீதம் என்று சொன்னால், அல்லது முப்புரி நூல் என்று சொன்னால், இதனுடைய தற்போதங்களை எல்லாம் இல்லாமல் செய்து ஆணவம் கர்மம் 3 புரி ஆணவம் கர்மம் மாயம் எல்லாம் நீங்கி அந்த எங்களுக்குள்ளே இறைவனுடைய அந்த ஒளி பிரகாசிக்கிற தன்மைதான் உபவீதத்துக்குடைய சிறப்பு. உபவீதம் என்பது ஒரு முக்கியமான சடங்கு. இந்த பிராமணர்கள் அல்லது இந்த அந்தணர்கள் 2 பிறப்பு இருக்குன்னு சொல்லுவார்கள். ஒன்று தாயின் வயிற்றிலே பிறக்கிறது முதலாவது பிறப்பு, இந்த உபவீதம் அணிக்கிறது 2வது பிறப்பு. ஆனபடியால் அவர்களை இரு பிறப்பாளர் சொல்லுவோம். அதாவது துவிசர், துவி என்றது 2, துவி சக்கரம் என்றால் 2 சில்லுள்ள வண்டி என்ன சரியோ, துவி சக்கரம் 2 சக்கரம் உள்ளது, துவி என்றது 2 சரியோ. அப்ப இங்கே அந்த தன்மை, அதாவது அந்த உபவீதம் செய்யும் போது இது அவரை 2 பிறப்பாளிகளாக கருதுகிறார். அடுத்த பிறப்பு இந்த உபவீதம் என்று சொல்லப்படுகிற முப்புரி நூல், பூநூல் தரித்தல். இது நாங்கள் மானசீகமாக இறைவனுக்கு பூநூல் தரிக்கிறது. சந்தனம் என்றது இந்த சந்தனம் முதலிய இந்த பாசன திரவியங்களை நாங்கள் இறைவனுக்கு அணிவிக்கிறது. சரியா? அதாவது இந்த போகப்பற்று, இந்த போகப்பற்று என்பது உலக லௌகிக நாட்டத்தை, உலகியல் இன்பத்தை இல்லாமை செய்கின்றதான ஒரு வைராக்கியத்தோடு நிற்கிறது தான் இந்த சந்தனம் முதலீட்டை கொடுக்கறதுக்குரிய பொருள். இப்ப நாங்கள் சந்தனம் முதலீட்டை கொடுப்போம் சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு உலக இன்பங்கள்ல நாங்கள் அதிகமாக இருக்கிற அந்த நாட்டத்தை இல்லாமல் செய்து உறுதியான மனத்தோடு வைராக்கியத்தோடு இறைவனை வணங்குற முறையைத்தான் இங்கே சந்தனம் கொடுப்பதை காட்டுது. மலர் என்பது புஷ்பம், சரி, அட்சதை, இறைவனுக்கு அட்சதை செய்கிறது, அந்த மலரை தூவி வழிபடுதல். சரியோ? இந்த மலரை தூவி வழிபடுதல் சொன்னால் சாதாரணமாக நாங்கள் என்ன செய்வோம்? மலரிலிருந்து பறைக்கிற அந்த மரத்திலிருந்து பறைக்கிற அந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வோம். வெளியில மனதிலே நாங்கள் அப்படி செய்யலாம். ஆனால் இங்கிட்ட அட்ட புஷ்பம் என்று சொல்வது நாங்கள் அடிக்கடி பார்த்த விஷயம். இந்த 8 விதமான ஒழுக்கங்கள், அதை நாங்கள் மனதார அதை பூக்களாக பாவித்து சொல்லாமை, மற்றவர்களை சொல்லாத ஒரு தன்மை, ஐம்பொறி அடக்கல், மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படுகின்ற ஐம்பொறிகள் வார ஐம்புலன்கள் சுவை ஒளி ஆற்றத்தை கட்டுப்படுத்துதல். 2வது பூ. பொறுமை, பொறுமையாக ஆத்திரப்படாமல் எடுத்தறிஞ்சு பேசாமல் மிக நிதானமாக அமைதியா இருக்கிறதா இந்த பொறுமை. இரக்கம், எல்லாரோடும் சரியா இந்த கருணையோடு இருக்கிறது. இறங்குறது, சரி, இறங்குறது துன்பத்தை, மற்றவருடைய துன்பத்தை கண்டு அவற்றுக்கு நாங்கள் ஏதாவது நன்மை செய்வது அந்த இரக்கம். அறிவு என்பது நாங்கள் சிந்தித்து செயலாற்றுதல். பகுத்தறிவை கொண்டோ நாங்கள் இது செய்தால் என்ன நடக்கும், இது செய்தால் என்ன விளையும், அப்ப இந்த விளைவுகளை நாங்கள் மனதில் நினைத்து அந்த செய்கிறது தான் அறிவு. அறிவு என்பது இறைவனை வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும், சிவபுண்ணியம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்றதை சரியா அந்த அந்த சரியாக ஆராய்ந்து செய்தல். மெய், மெய் என்பது நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுதல், எந்த விதமான பொய்ப்புரட்டு இல்லாமல் நிதானமாக உண்மையாக இறைவனுக்குரிய அந்த தன்மையுடைய வாய்மை, மெய்மை, மற்றது திருவமை அப்படியானதோடு இருக்கிறது மெய்மை. தவம் என்பது குறித்த வேலையை குறித்த மாதிரி குறித்த போது செய்கிறது. தவம் என்பது திருவள்ளுவர் சொல்வார், தவஞ்செய்வார் தங்கர்மம் செய்வார். நாங்கள் பூஜை செய்ய விளக்கிட்டோம் என்றால் அந்த பூஜையிலே மட்டும் மனத்தை நிறுத்தி இறைவனை உள்ளார்ந்த வழிபாடு செய்தல். இங்கே தவம் என்று சொல்வோம். தவமும் தவமுடையார்க்காகும் அவமதனை
ஆஸ்திலார் மேற்கொள்வது. அப்ப நாங்கள் இந்த இப்படியான பூஜை செய்யும் போது வேற பிராக்குகளோடு நாங்கள் எங்களுடைய மனம் போகுமா இருந்தால் அது அவம் என்று சொல்லுவோம், பாவம் என்று சொல்லுவோம். இப்ப நாங்க தவம் என்பது அந்த அந்த உரிய வேலைகளை செய்யறது. காட்டில போய் கண்ணை மூடிக்கொண்டு செய்யறது தவம் தான். நாங்கள் குறிப்பிட்ட வேலைகளை செய்ய விளைக்கிடும் போது வேற பிறாக்கு இல்லாமல் அதிலே முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்துவது தவம். இந்த பூஜை செய்யும் போது இறை சிந்தனுடைய தவம். அப்ப தவம் என்பது இவ்வாறு சொல்லப்படும். மற்ற அன்பு, அன்புன்றது நாங்கள் எல்லாருடையும் காட்டுகின்ற அன்பு. சரியா? அது இறைவனோடு காட்டுறது பக்தி என்று சொல்லுவோம். தாயோடு காட்டுறது, பிள்ளையோடு காட்டுறது பாசம் என்று சொல்லுவோம். சரியா? ஒரு ஒரு இளைஞனும் இளைஞனையும் தாங்கள் சந்தித்து கதைக்கிறது காதல் என்று சொல்லுவோம். அதெல்லாம் சேர்த்து வரும்போது இறைவனுடைய சத்தத்தை சரியா பக்தி, பிரபக்தி. சம்பந்தர் சொல்றால் காதலாகி கசிந்து கண்ணீர் மணி. அது அன்புதான். அன்புல ஒரு மேலான நிலை காதல், காதலில் மேலான நிலை இந்த பக்தி, பக்தியில மேலான நிலை பிரபக்தி. பிரபக்தி என்றது நாங்கள் முழுக்க முழுக்க எங்களை இறைவனுக்கு ஒப்படைத்தல் பிரபக்தி, சரணாகதி என்று சொல்வோம். இப்படியான 8 விஷயம்: கொல்லாமை, ஐம்பொறி அடக்குதல், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவம், அன்பு. இதெல்லாம் தான் மலர். இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிற மலர்கள் இந்த சாதாரணமான மலர்களை விட இப்படியான மலர்களை, அட்ட புஷ்பங்களை இதைத்தான் சொல்வார்கள். 8 விதமான ஒழுக்கங்களை நாங்கள் இந்த அக வழிபாடு செய்யும் போது மேற்கொண்டால் இதனால் வர பலன்கள் ஏராளமாக இருக்கும். அட்சதை, அட்சதை என்பது இந்த மஞ்சள் அரிசியை தூவுறது. அட்சதை என்பது இந்த மஞ்சள் கலந்த இந்த அரிசியை இறைவனுக்கு தூவுறது அட்சதை என்று சொல்லுவோம். புகை என்பது தூவம், ஒளி என்பது தீபம். சரியா? இந்த ஞானமான விளக்கு ஏற்றுதல், ஞானமாகிய விளக்கை நாங்கள் ஏற்றுதல், பலவகைப்பட்ட தீபங்களை, அடுக்கு தீபம். சரியா? மற்றது பஞ்சாராத்தி என்று சொல்லுவோம். இப்படி பல விதமான தீபங்களை காட்டுதல். அது கற்பூர தீபம். இந்த ஒளி தீபம் என்பது இந்த நெய்யால, விளக்கெண்ணெயால, இழுப்பெண்ணெயால, தேங்காய் எண்ணெயால, நல்லெண்ணெயால விளக்கை ஏற்றி திரிய வைத்து ஏற்றது தீபம். சரியா? மற்ற கற்பூர தீபம் என்பது இந்த கற்பூரத்தை நாங்கள் இறைவனுக்கு காட்டுதல். அதால் என்ன நடக்கும் என்றால் இந்த வினைப்பயன் இல்லாமல் போகும். கற்பூர தீபம் இறுதியில் என்ன நடக்கும்? ஒன்றும் மிஞ்சாது. தீபம் காட்டி கற்பூரம் இருந்து முடிய அங்கே கற்பூரத்திலும் இல்லை, அங்கே ஒளியும் இல்லை. அப்ப எல்லாம் இறைவனுடைய சேருகின்றது, வினையெல்லாம் இல்லாம போகிறத காட்டுது. சரியோ? அதான் கற்பூர நீராஞ்சனம் என்று சொல்லுவோம். கற்பூர தீபத்துக்கு கற்பூர நீராஞ்சனம் என்று சொல்லி இந்த சூடசோபுராத்தை அதுக்கு பேரை சொல்லுவார்கள். மற்றது அமுது கொடுத்தல் அல்லது நிவேதித்தல். இதை நைவேத்தியம் என்று சொல்லுவோம். என்ன நைவேத்தியம் செய்தல். இந்திரிய வழி செல்லாது மனம் இந்த பொறி வழி போகாமல் சரியோ திரும்புதல். இந்த அமுது என்றால் வேற எண்ணங்கள் சிந்தனைகள் வராமல் நாங்கள் இருக்கிறது. இந்த பாச பசு ஞானங்களை இறைவனுக்கு கொடுத்தல். இதுதான் நாங்கள் இறைவனுக்கு சாப்பாடு தேவையில்லைன்னு அமுது கொடுக்குறன்றது. இறைவனுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது அமுது கொடுக்குறோன்னு சொல்றோம். அதுல கருத்து என்று கேட்டால் எங்களுடைய பாசத்தை, பசு ஞானத்தை இறைவனுக்கு கொடுத்தல். கொடுத்துட்டு அவனுடைய அருளை நாங்கள் வேண்டி பெறுதல் தான் நாங்கள் நைவேத்தியம் செய்கிற பொருள். அவல் படைக்கிறோம், கடலை படைக்கிறோம், சுண்டல் படைக்கிறோம், பொங்கல் செய்கிறோம். இதெல்லாம் அமுதுதான், நைவேத்தியம்தான். இந்த நைவேத்தியங்கிற உட்பொருள் எங்களுக்குள்ளே இருக்கிற பாசத்தையும், பாச ஞானத்தையும், பசு ஞானத்தையும் இறைவனுக்கு கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுதல். மன்னிக்கவும். வணக்கம். என்ன திரும்ப எடுக்கிறீங்க?
நாங்கள் பார்த்தனாங்க நைவேத்தியம் என்பது எங்களுடைய இருக்கின்ற அந்த பாசத்தையும் பசுஞானத்தையும் இறைவனுக்கு நாங்கள் அப்படியே கொடுத்துட்டு அவனுடைய பெறுதல். அதுதான் இந்த அமுது படைத்தல் என்று சொல்லப்படுகின்ற நிவேதித்தல் என்று சொல்லப்படுகின்ற நைவேத்தியத பொருளாக இருக்கின்றது. அது அடைக்காய் தருதல். அது அடைக்காய் தருதல் என்பது தாம்பூலம் வழங்குதல். சரியோ, வெற்றில பாக்கு இதெல்லாம் கொடுக்கிறது. சரியோ, ஏன் அதை கொடுக்குறோம்? சரியோ, இப்போ இறைவனுடைய குணம் எங்களுக்கு வரணும் பண்றதுக்காக இந்த தற்போதமும் இந்த பாசமும் கெடும்போது இறைவனுக்கு இறை குணம் வரும். அப்ப நாங்கள் இந்த வெற்றிலை பாக்கு இறைவனை கொடுக்கும்போது எங்களுக்கு முந்தி இறைவனுடைய அருள் வந்தது. இப்போது இறைவனுடைய குணம் வரும். இறைவனுக்குரிய குணம் 8 குணம் எங்களுக்கு தெரியும். 8 குணம் பார்த்த நாங்கள் தன் பயத்தினாதல், தூய உடம்பினாதல், சரியா, இயல்பாக பாஜனம் வழங்குதல், சரியா, முற்றுமுடைமை, பேருடைமை, முடிவிலாற்றுடைமை, வரம்பில் உடைமை சொல்லி 8 விதமான குணம் இறைவனுடைய குணம் இருக்கு. அந்த குணமும் எங்களுக்கும் சேர்வதற்காக அந்த அடைகாய் தருதல். அடைகாய் வெற்றிலை பார்க்க கொடுத்தல். அர்ச்சித்தல். அர்ச்சித்தன்றது மந்திரத்தோடு கூடிய மலராலும், சரியோ, மற்றது பத்திரத்தாலும், அந்த மலர் என்பது இந்த பூக்களாலேயும் மற்றது அந்த இலைகளாலேயும் நாங்கள் வில்வவிலை எப்படியான நாங்கள் பூஜை செய்தல். அது மலரால எறிதல். சரி, மலரை இறைவனுக்கு போடுதல், அது பூஜை செய்தல். அப்ப அப்படி போடும்போது எங்களுக்கு இறைவனுடைய அந்த சக்தி, ஆற்றல், திருவருட்சக்தி எங்களிலே பதியும். அருட்சக்தி பதிகிறது. அது குடை, சாமரம், கொடி, ஆலவட்டம் எல்லாம் காட்டுறது அப்படி வார்த்தைக்குரிய விஷயத்தை சொல்லப்படுகிறது. அடுத்தது சுவர்ண புஷ்பம். சுவர்ண புஷ்பம்ன்றது தங்கம் போன்ற பொருட்களை இறைவனுக்கு கையுறையாக கொடுத்தல். இறைவனுக்கு அங்க பொருள் இல்லை என்றது கருத்து இல்லை. நாங்கள் எங்களுக்கு பொருள் ஆசை இல்லை, எல்லாம் இறைவன் தந்ததே அவனுடைய கொடுக்கிறோம்ன்றதான் அது. அவனுக்கு தங்கம் தேவை இல்லைன்னு. இறைவனுக்கு தங்கம் தேவை என்ற தேவை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவனுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா நாங்கள் எங்களுக்கு அந்த பொருளாசை இல்லை, தங்கத்திலே பற்றில்லை என்பதை காட்டுவதற்காக, சரியா, இறைவன் எல்லாவற்றிலும் மேலானவன், இந்த பொன், வெள்ளி, தங்கம், காய், பணத்தை விட மேலானவன் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் அதை கையுறையாக வழங்குதல். அதாவது விசர்ஜனம். விசர்ஜனம் என்பது விடைபெறுதல். பூஜை எல்லாம் முடிஞ்சா பிறகு எல்லாத்தையும் முடிச்சிட்டு விடைபெறுவது இதை சொல்லப்படுகின்றது. சரியோ? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம், இப்படி சொல்ற விஷயங்கள் எல்லாம் சிவாகமங்கள் இருக்கு. சரியோ? இப்ப சொல்லப்பட்ட இந்த சோடச உபச்சாரங்களுடைய விளக்கங்கள், மேலதிக விளக்கங்கள் சிவாகமங்களில கிரியாபாத வியாக்கியானத்தில் நாங்கள் மேலதிகமான விளக்கம் தேவை என்றால் சிவாகமங்களில் உள்ள கிரியாபாத வியாக்கியானம் என்ற ஒரு பகுதியில அது சொல்லப்பட்டிருக்குது. அறிந்து கண்டா காணும் எங்களுக்கு. நாங்கள் கோயில்ல பூஜை செய்யறது போல எங்களோட மனதில் செய்கிற பூஜையைத்தான் இங்கே அந்தரியாகம் என்று சொல்லப்படுகிறது. அதே சோடச உபச்சாரம். அடுத்தது சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க. இப்ப கண்ணாடியை மேலும் மேலும் இதை குளியிட்டு அல்லது நல்ல அந்த பொருளை விட்டு இப்பெல்லாம் கெமிக்கல் எல்லாம் வருது, அப்படியான விட்டு நல்ல வடிவாக துளைக்கும் போது சரியோ பிரகாசம் அடைவது போல ஆன்மாவும் சுவத்தை தன்னுள் கொண்டு காண்பிக்கும் இயல்பு பெறும். அப்ப நாங்களும் இந்த விளக்குவது போல இப்படியான பூஜையை செய்யும் போது எங்களுக்குள்ளே சிவம் பிரகாசிக்கும். இந்த கண்ணாடி ஒளி வருவது போல கண்ணாடியில உள்ள தூசிகள் அந்த அழுக்கள் எல்லாம் நீங்கும் போது எப்படி அந்த கண்ணாடி பிரகாசம் இருக்குதோ அதே போல எங்களுடைய ஆன்மாவும் இந்த மலம், மாசை, பந்த பாசங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி நல்ல ஒளி இந்த பிரகாசத்தை உடைய இறைவனுடைய இந்த ஒளியோடு சேர்ந்த தன்மை வரும்.
அந்தர்யாம பூஜை என்பது அகப்பூஜைன்னு. துவாலை அமைப்பு, நைமித்திய பூஜை எல்லாம் இதுக்குள்ள வரும். அகப்பூஜைன்றது இந்த ஆலயங்கள் எப்படி இருக்கும், எங்களுக்கு பூசலார் கோயில் அமைத்தது சரியோ, வாயிலார் பூஜை, இதெல்லாம் அகப்பூஜை தான் சரியோ. கோயில் அமைத்து கோயிலில் எல்லாம் முறைப்படி செய்து அந்த அந்த அதை வணங்குறது, அதுக்குரிய நைமித்திய இதெல்லாம் செய்யறதெல்லாம் இதுக்குள்ள சொல்லப்படுகின்றது. அப்பர் பெருமான் 4வது திருமுறையில 76வது பதிகத்துல 4வது தேவாரம். காயமே கோயிலாக படிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனம் மணிலிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நேரமைய ஆட்டி பூஷனை ஈசனார்க்கு உத்தவி காட்டினோமே. காயமே கோயில் சரியா. அப்ப இந்த உடம்பு தான் இறைவனுடைய ஆலயம். கடிமனம் அடிமை, இந்த மனம் இறைவனுக்குரிய அடிமையாக இருக்கும். வாய்மையே தூய்மையாக, நாங்கள் மெய் அந்த அட்ட புஷ்பங்களை பார்த்தோம், மெய் என்று சொல்லி வாய்மை தூய்மையாக. மனம் மணி லிங்கமாக, மனத்தை நாங்கள் அதனுடைய சிவலிங்கமாக வைத்தது. நேயமே நெய்யும் பாலா, இந்த அன்பு பக்தி காதல், அதை நெய்யாகவும் பாலாகவும் எடுத்து நிறைய நீரமையாட்டி அவருக்கு அபிஷேகம் செய்து திருமஞ்சனமாட்டி பூஷனை ஆசை ஈசனாருக்கு இந்த வருமான அந்த அகப்பூஜையை ஈசனுக்கு போற்ற அவி காட்டினோம். நாங்கள் இந்த யாகம் செய்தோம். அந்த அவி என்பது யாகம் செய்தோம் சொல்லுகிறார் அவர். அதே 4வது திருமுறையில 75வது பதியத்துல 4வது தேவாரத்தில் சொல்கின்றார். உடம்பெனும் மனையகத்தே, உடம்பென்ற அந்த கோயிலில் உள்ளமே தகலியாக, உள்ளத்தை அந்த விளக்கேற்றுகின்ற அந்த எண்ணெய் ஊற்றுகின்ற அந்த தகலியாக மடம்படு உணர்னை அட்டி, இந்த விளக்கப்படுகின்ற உணர்வாகிய எண்ணெயை அதனுடைய வார்த்தை உயிரெனும் திரிமயக்கு, உயிரை திரியாக போட்டு இடம்படு ஞானத்தீயால், அந்த இடத்தை நிரப்புகின்ற ஞானமாகிய அந்த தீயால் எரிகொள இருந்து நோக்கி அங்கே நாங்கள் விளக்கை எதிர்த்தால் கடம்பமர் காளை தாதை, கடம்ப பூவை அணிந்திருக்கின்ற காளை என்று சொல்லப்படுகிற முருகனுடைய அப்பா தாதை தந்தை ஆகிய சிவனுடைய கடலடி காணலாம். இப்படி செய்தீங்கன்ற இது மகப்பூஜைதான் என்று அவர் சொல்லுவார். அப்போ உடம்பெனும் மனத்து உள்ளமே தகலியாக மடம்படும் உடனையாட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தியால் எரிகொள இருந்து நோக்கி கடம்பமர் ஆளை தாதை கலதை காளாமே. அவர் அத்தோடு அவர் நிற்க இல்லை. அவர் அப்பர் 6வது திருமுறையில 25வது பதிகத்துல 1வது வார்த்தை சொல்றார். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியின் உரு எழுதி உயிராவணம் செய்திட்டு உன்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி ஐராவானம் மேறேதான் ஏறி அமர நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவணமே என் அம்மானே நின் அருக்கண்ணா நோக்காதார் அல்லதாரே. ஐராவணம் என்றது பலர்த்தி உள்ளாருன்னு. உயிராவணம் இருந்து உயிரை அடையாளமாக கொண்டு இறைவனை பார்த்து உள்ள கிளி, உள்ளமாகி அந்த படம், கிளி அந்த இயப்படம், உள்ளத்தை அந்த இறைவனுடைய இடமாக கொண்டு உருவ எழுதி அந்த உள்ளத்திலே இறைவனை நிறுத்தி அந்த படத்திலே அவனுடைய உருவ எழுதி சரியா உயிராவணம் செய்துட்டு உன் கை தந்தால், அப்ப அப்படியே நாங்க உயிரை அவனுக்கு அர்ப்பணித்துட்டு அவனுடைய திருவடியை பெற்றால் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து ஐராவணம் ஏறாதார் ஏறி, ஐராவணம் யானையில் ஏறி இருக்கின்றவரோடு சேர்ந்து அந்த ஐராவணம் என்பது இந்திரனுடைய யானைக்கும் ஒரு பெயர். ஐராவணம் இவனுடைய யானைக்கு போய் ஐராவதம் என்று சொல்லி அந்த ஏறி அமர நாடு ஆளாதே, அந்த நாட்டை இவருடைய ஆளுகின்ற ஆரூராண்ட ஐராவணமே, அது இந்த ஐராவணம் என்பது அமிர்தமானவனே சரியா. என் அம்மானே நின் நினை அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே, திருவருளால
மனதால நினைத்து வணங்காதவர்கள் மனிதரே அல்லன்னு கொள்கின்றார். சரியா? இறைவனை ஒரு அடையாளமாக்கி அவனை உள்ளத்துக்குள்ள ஒரு படத்தை கீறி அதை வளைந்து அவனை எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் அர்ப்பணம் செய்து அவனை வணங்கி சரியா அவனுடைய திருவருளை தந்து போது சரியோ இந்த அமரர் கூட ஐராவணம் ஏறுகின்ற அந்த அமரர் கூட அந்த நாட்டை ஆளாது சரியா எங்களை ஆளக்கூடியவன் எங்களுக்கு அமிர்தமாயிருக்கிறவன் இந்த இறைவனை என்று சொல்லி அதையும் பார்க்கிறார். சரியோ அப்ப நாங்கள் பார்க்கும்போது ஆன்மாவில நாங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி சிவனை நாங்கள் அங்க அர்ச்சிக்கும் போது அவனை வணங்கும் போது அவனை எண்ணி 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 அவனை நினைக்கும் போது இந்த அருள் வழியாக நின்று தியானிக்கும் போது அதாவது அகப்பூசை நிகழ்வோம். இந்த அகப்பூசையில இறைவன் விளக்கமாக எங்களுக்குள்ளே சேரும்போது எங்களுக்கு மலம் நீங்கின உடனே ஆன்மா சுத்தமடையும். ஆன்மாவுக்கு எந்த கழிவும் இல்லை, எந்த ஆசாபாசங்களும் இல்லை, எந்த பற்றும் இல்லை, இந்த உலகியல் நாட்டங்கள் எல்லாம் இல்லாம போகும். ஆனபடியால் சரியோ இந்த அகப்பூசையும் இந்த அகப்பூசை நட்சத்திரம் இந்த உள்ளார்ந்த பூசையும் அல்லது உட்பூசை இந்த அந்தர்யாகமும் முத்திக்குரிய சாதனமாகும். முத்திக்குரிய சாதனங்கள் பல இருக்கு, தியானம் இருக்குது சரியா, அந்த அட்டாங்க யோகம் செய்யலாம். அந்த ஞானம் மூலமாக கேட்டல் தெளிதல் சிந்தித்த நிட்ட உடல் மூலம் செய்யலாம் சரியா. அதை சிவோகம் பாவனை மூலமாக செய்யலாம். அந்த வகையில இந்த அந்த யாகம் மூலமும் நாங்கள் இந்த அகப்பூசை மூலமாக இறைவனை அடையலாம். அந்த கதை சொல்லுகிறார். தொகுத்து பார்க்கும்போது உட்பூசையை அந்த யாகத்தை வீடு பேற்றுக்கு வாயிலாக பெரியோர்கள் கூறுவார்கள். இந்த அந்த யாகம் என்று சொல்லப்படுகின்ற உட்பூசையை வீடு பேற்றுக்கு வாயிலாக பெரியோர்கள் கூறுவார்கள். சந்தனம், மலர், நரம்புகை, விளக்கு, தீபம், மஞ்சன நீர், திருஅமுது முதலிய சோடச உபசாரங்கள் எல்லாவற்றையும் மனதால் பாவித்து அகத்தே சிவபெருமானை வழிபட்டு நினைந்து உருகி அவனை நினைத்து உள்ளம் உருகி சரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தளர்ந்து கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதுடல் கம்பித்து என்று சொல்லி மாணிக்கவாய் சொல்கின்றார். அப்படி உருகோணும். உருகி சிவனை வழிபட்டு நினைந்து உருகி கண்ணாடியை மாசு போக துளைக்கிய போது ஒளி மிகுந்து பிரகாசம் அடைவது போல உயிரிடத்திலே சிவம் மேலிட்டு விளங்கும். மலமும் நீங்கும். சரியா, மலமாசும் அருமன் சொல்லிக்கிறார். மலமும் நீங்கும். சரிதானே? இதுதான் இங்கே சொல்லப்பட்ட அந்தர்யாக பூஜை. அந்தரியாகன் தன்னை முத்தி சாதனமாக அடைந்திடுவர், அதுதானும் ஆன்ம சுத்தியாகும். கந்தம், மலர், புகை, ஒளி, மஞ்சனம், அமுது முதலா கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல மருவி அரண் உள்ளத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே. மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். இது எங்களுக்கு சொல்லித்தந்த உண்மையான ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. நாங்களும் கோயிலுக்கு போக முடியாமல் விட்டாலும் பரவாயில்லை, எங்களை நாங்கள் இறைவனுடைய கோயிலாக்கி அவனை அங்கே உள்ளிருத்தி
நாங்கள் அந்த பூஜையை செய்யும் போது எங்களுக்கும் முக்தி கிடைக்கும் என்பதை இங்கே அருணந்தி சிவாச்சாரிய அடித்து கூறுகிறார். நாங்கள் முயற்சி செய்தால் அகப்பூஜையிலும் எங்களுக்கு உரிய பலனை பெறக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த அகப்பூஜையை பார்த்த நாங்கள் இப்போ 302வது பாடல்ல உபாய புறப்பூசணையின் இயல்பும் பயனும். அப்ப அகத்துல வழிபட்ட நாங்கள் அக வழிபாடு என்றது இறைவனை உள்ளுக்கிருந்து வழிபட. புற வழிபாடு என்பது வெளியிலே ஆலயத்துல வழிபடுறேன்னு சரியா. வெளியில ஆறு என்றது எங்களுக்கு தெரியும். மெய்கண்டதேவர் வழியா சொல்றார் சரியா. செம்மலன் ஒன்றால் சேர ஒட்ட அம்மலங்களியே சரி. எங்களுடைய திருவடிகளை நினைத்து எங்களுடைய அந்த மலமணி சொல்ற ஆணவத்தை எல்லாத்தையும் இல்லாமல் செய்து அதான் செம்மலன் ஒன்றால் சேர ஒட்டா அம்மலங்களில் எங்களுடைய திருவடியை சேராம தடுக்கின்ற இந்த மலத்திலிருந்து நீங்கி அன்பரோடு மறியி சிவருமானுடைய அடியவரோடு சேர்ந்து சரியா. அப்ப செம்மலன் ஒன்றால் சேர ஒட்ட அமலங்களி அன்போடு மறி மாலற ஞேயம் மலிந்தவர் வேடமும் சிவபூடம் போன்றவர்கள் கூறி உருத்திராக்கங்களை தரித்தவர்கள் ஆலயம் இந்த கோயில் எல்லாம் இறைவனாக சொல்லுமே. இதுதான் புறப்பூசை. சிவனுடைய ஆட வணங்குறது சரியோ. மற்றது சிவபேடம் தாங்குவரை வணங்குவது, கோயிலுக்குள்ளே சென்று இறைவனை வணங்குவது புறப்பூசை. படிவா சொல்லுகிற நம்முடைய மெய்கண்ட தேவர். செம்மலன் ஒன்றா சேர ஒட்டா அம்மலங்களையே நாங்கள் இந்த மலபாசனையில இல்லாமல் எந்த பற்றும் இல்லாமல் சிவனடியாரை சிவபடம் தாங்கியவர்களை சிவாலயங்களை வணங்குவதால் புறப்பூசை. அப்பதான் புற வழிபாட்டு யாரை வழிபாடும் என்பதை இங்கே சொல்லப்படுகின்றது. பாப்பம். புறம்பேயும் அரண்களர்கள் பூஜிக்க வேண்டில் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்த்திவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்களுக்கு நாமன் கடவோமென்றும் ஆண்டவனை கண்டக்கால் அகம் புறமென்னாது திறம்பாதே பணியது நிற்க அன்றோ சீரடியார் தம்முடைய செய்தி தானே. புறம்பேயும் அரண்கடல்கள் பூஜிக்க வேண்டில் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்து ஆறும் சீர்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம் பாவங்களுக்கு நாம் என்கிடவோம் என்றும் ஆண்டவனை கண்டால் அகம்புறம் என்னாது திறம்பாதே பணி செய்து நிற்க அன்றே சீரடியார் தம்முடைய செய்தி தானே என்று நாங்கள் பதம் பிரித்து பார்க்கலாம். இப்போ புறம்பேயும் அரண்கள் பூஜிக்க வேண்டில் இந்த நாங்க முந்தி பார்த்த மாதிரி அகத்துல இறைவனை வச்சு வழிபடுறது அந்தர்ஜாகம் என்று பார்த்த நாங்கள், அகப்பூஜை என்று பார்த்த நாங்கள், உட்பூஜை என்று பார்த்த நாங்கள். இதே போல இந்த புறத்திலேயும் இந்த இறைவனுடைய திருவடியை பூஜிக்க வேண்டுமென்றால் அகப்பூஜை செய்வதை போல அதையும் செய்து அகப்பூஜை செய்கிறவர்கள் புறப்பூஜை செய்யக்கூடாது என்பது அல்ல. அகப்பூஜை செய்வர்கள் அந்த அகப்பூஜையை செய்வது போல இந்த புறப்பூஜையும் செய்யலாம். அப்படி செய்ய வேண்டில் விரும்பினால் உங்களுக்கு புறப்பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளும் கொண்டு பூமரங்களிலே கீழே கொட்டுப்பட்டு கிடந்த இந்த பூக்களையும் சரியா போதுகளும் இந்த பூ கொண்டு வந்த பூக்களையும் மரத்திலிருந்து வர அந்த இலைக்குலையெல்லாம் கொண்டு போய் மரத்திலிருந்து விழுந்த இந்த பூக்களையும் இந்த பத்திரங்களையும் கொண்டு சிறந்து ஆறும் சீச்சுவனை சிறந்து சிறப்பாக விளங்குகின்ற சிறந்து ஆறும் வந்து ஆராய்ந்து பார்க்கின்ற ஆறும் வந்து ஆராய்ந்து பார்த்து எல்லா வகையிலேயும் சிறந்து விளங்குகிற அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் சிவன். அவனை நாங்கள்
எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதான் ஒப்பிலி வள்ளல் என்று சொல்லுவோம். ஒப்பிலி என்று சொல்லி போட்டு வள்ளல். வள்ளல்ன்றது அள்ளி அள்ளி கொடுப்பவர், இல்லை என்றாலே கொடுப்பவர் தான் வள்ளல் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க புகழையுடைய சீர் என்றது சிறப்பு, புகழ், பெருமை, மேன்மை சீருக்கு வரும். அந்த சிவனே அப்ப சிறப்பு பெற்று விளங்கி சரியா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மேலான அந்த இறைவனை சிவனை நாங்கள் ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி சரியோ அகப்பூஜையில நாங்கள் எப்படி நாங்கள் திருவள்ளுவர் நின்று சாதித்தமோ சரியா அகப்பூஜை என்றது நாங்கள் இறைவனை உள்ளிருத்தி இந்த சிவஞானத்தால் இறைவனை எப்படி நாங்கள் அகப்பூஜையில வழிபட்டமோ அந்த போலதான் இங்கேயும் புறத்திலேயும் சிந்தித்து அவன் நினைத்து போற்றி அவனை பாடியும் பணிந்தும் ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனாலே என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னே நீ விடி நல்வினை பயனுடைய முங்கும் மணி தரளங்கள் மண்ணு காவிரி கூடுதல் வலஞ்சொலி வாணனை வாயாத பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும். அப்ப அதை நான் சிந்தித்து போற்றி மனதால நினைவாக நிறைவாக போற்றுறது. அப்படி போற்றி வணங்கி இந்த புறத்தில் நாங்கள் பூஜை செய்து அறம் பாவங்களுக்கு நான் கடவுளும் என்றும் நாங்கள் செய்கின்ற அந்த புண்ணிய பாவங்கள் வினையின் பயனாக விளைகின்ற புண்ணிய பாவங்களுக்கு நாம் பொறுப்பாளி அல்ல. நாங்கள் இறைவனுக்கு இந்த பூஜை செய்யும் போது எங்களை அறியாமல் அல்லது அறிந்து செய்கிற புண்ணிய பாவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இறைவன் தான். நாங்கள் இறைவனை நினைத்து அவனை அர்ப்பணித்து அவனுக்கு நாங்கள் அவனுடைய அடிமை அல்லது தொண்டன் என்று சொல்ற நிலையில் இருக்கும் போதோ சரி எங்களுக்கு வேற சிந்தனைகள் செயல்கள் கவலைகள் அந்த பற்றுக்கள் பாகங்கள் இல்லாமல் இருக்கும் போதோ நாங்கள் ஏதாவது இந்த செய்கின்ற புண்ணியங்கள் மட்டுமல்ல பாவங்கள் கூட சரியா அது எங்களை சாராது. அது இறைவனோடு செய்கிறவளுக்கு நாங்க பார்த்தனாங்க தானே சரியோ பதிவாட்டினார் கலந்து வாட்டினார் மானக்கஞ்சாரனார் அந்த பொம்பளை பிள்ளைத நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கு தலைமையில வெட்டுறார். இந்த நாளில் தலைமையில வெட்டினால் பிள்ளை என்ன தற்கொலை செய்து விடல அப்பாவை விட்டு ஓடிடும். மற்றது தந்தை ஒரே ஒரு பிள்ளைய தாயும் தந்தையும் பிடிக்க வெட்டி அமைக்கிறாங்க, கடையுடைய வரைஞ்சு அமைக்கிறார்கள் என்ன சரியோ. மற்ற என்ன கண்டைய பெருமான் அப்பாட காலை வெட்டுறார். இதெல்லாம் பாவம்தான், இல்லண்ட பாவம், கொலை குற்றங்கள். ஆனால் இறைவனுக்கு அது என்ன வழிபாட்டு முறையாக வந்துட்டது. இப்ப இதுகளுக்கெல்லாம் அவர் பொறுப்பல்ல, அது அந்த செய்தவர் பொறுப்பல்ல. சிவன் எல்லாம் பொறுப்பு எடுத்து தன்னுடைய வழிபாட்டாக ஏற்றுக்கொண்டு அருள் செய்கிறார். அறம் பாவங்களுக்கு நான் வெண்கடவோம் என்றும் சரியோ அறம் அப்பாவம் ஆகியவற்றில் நானே சென்று அகப்பட்டேன் என்று அது இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் என்று ஆண்டவனை கண்டக்கால் அகம் புறமன்னாது புறம்பாதே. ஆண்டவனை காணும்போது இறைவனை காணும்போது இறைவனை காணுகின்ற இடம் நான் முந்தி சொன்னது போல அந்த என்ன சிவனடியார் மற்றது சிவனுடைய வீடம் தாங்கினவர்கள் மற்றது ஆலயங்கள் அதை தஞ்சுவது குரு லிங்க சங்கமம்னு சொல்லுவோம். என்ன சரியோ குரு என்பது எங்களுக்கு நல்ல உதவியம் செய்கிற நல்ல வழிகாட்டுகிற ஒருவரை குருவன் சொல்லுவோம். இந்த அடியார் கூட்டத்தை சங்கமம் சொல்லுவோம். ஆலயங்களில் இருக்கிற இந்த சிவ வடிவத்தை லிங்கம் சொல்லுவோம், சிவலிங்கம் சொல்லுவோம். அப்ப இந்த சிவலிங்க வழிபாடு ஆண்டவனை கண்டக்கால் புறமென்னாது புறத்தே இருக்கின்ற குருலிங்க சங்கமம் ஆகிய இறைவனுடைய உருவங்களை சரியா அந்த வணங்கினால் அவரை வணங்கும் போது அகத்திலே சிவலிங்கத்துக்கும் திருவுருவங்களுக்கும் பேதம் நின்று கொள்ளாமலும் இப்ப நாங்க உள்ளுக்குள்ளே நாங்கள் நினைத்து இறைவனை சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்வது போல அதிலிருந்து எந்த விதமான மாறுபாடும் வேறுபாடும் இல்லாமல் புறத்திலேயும் காணப்படுகிற சிவலிங்கத்தை நாங்கள் வழிபடும் போது அப்படி எண்ணிக்கொண்டு சரியா இறைவன் உழுக்கம் இருக்கிறான், வெளியிலேயும் இருக்கிறான், அகத்திலேயும் இருக்கிறான், புறத்திலேயும் இருக்கிறான் என்ற நம்பிக்கை கொண்டு பணி செய்து நிற்க அன்றே
சிவத்தொண்டு செய்தல், சரியா, சிவனுக்கு உரிய சேவை செய்தல், பணி செய்தல், சரியா, அன்பர் பணி செய்தேன்னு ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பனரை தானே வந்து எய்தும் பராபனை பண்ணி சொல்லுவதா தாய் மனவர் பராபர கண்ணீர். இப்ப அன்பருக்குரிய பணி, இறைவனுக்குரிய பணி, இறை சேவை செய்யும் போது சரியா பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றதை வந்து பார்த்தார். அப்ப சொல்லியிருக்கிறார். அப்ப சீரடியார் தம்முடைய செய்துதானே, இதுதான் சிறப்பான சிவனடியாருடைய செயல்பாடுகளா இருக்கும். சரியோ, இந்த புறப்பூசை அப்படித்தான் மேலான சிவத்தொண்டர்களது செயல் வந்து சிறப்பாக இருக்கிறது. இதுதான் என்னது, இந்த புறத்திலேயும் பூஜைக்கு வர முடியும்னால் இந்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து சரியா எல்லாத்துக்கும் மேலான ஒப்பில்லாத சிவனை வழிபட்டு ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி செய்து அவனையும் இந்த புறப்பூஜையிலும் பூஜை செய்து சரியோ நாங்கள் எல்லாம் சிவகாரியம் என்று செய்யும் போது சரியா அவனை நாங்கள் அந்த 3 இடங்கள்ல குரு லிங்க சங்கம் வழிபாட்டுக்குள்ள புறத்தில் உள்ள தன்மையில் இறைவனை கண்டு அவனுக்கு பணி செய்து வழிபடும் போது சரியா இதுதான் நாங்கள் அவனை புறத்திலே வழிபடுற முறையாகும் என்று சொல்லுகின்றார். அப்ப பார்ப்போம், சில சொற்களை பார்ப்போம். புறம்பேயும், புறம் என்றால் புறப்பூசையும், புறம்பேயும் அரண்களைகள் பூஜிக்க வேண்டில் அந்தர்யாகம் செய்வோருக்கு, அந்த பூஜை செய்வோருக்கு அதுவே சிறப்பான பூஜையாகும். அவர்களுக்கு அந்த புறப்பூஜை தேவை இல்லை. ஆனால் அவளை விரும்பினா செய்யலாம் இல்லையா. அந்த யாக பூஜை என்பது மேலான பூஜை. இப்ப சுந்தர செய்த பூஜை அந்த யாகம் யோகம் செய்தவர் சரியோ, அவர்களுக்கு இந்த புறப்பூஜை வேண்டியதில்லை. அப்படி வேண்டினால் உங்களுக்கும் அந்த பூஜை செய்ய விரும்பினா முதலில் சொல்லுகிறார், புறம்பே மரங்கள் பூஜிக்க வேண்டில், நீங்க விரும்பினா செய்யலாம், செய்யக்கூடாது இல்லை. சரியா, நீங்க உள்ளுக்குள்ள இறைவனை கண்டா பிறகு வெளியில கருத வேண்டிய தேவையில்லை. சரியோ, பட்டினத்தார் பாடல்கள் ஒன்று இருக்குது. நட்ட கல்ல தெய்வம் என்று சரியா 4 சுத்தி சாத்தியே சரியா சுத்தி வந்து சொல்லும் மந்திரம் எதுன்னா சரியா மற்ற நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இறைவனை உள்ளுக்குள்ள வச்சுட்டு நாங்க வெளியில தேட வேண்டிய தேவையில்லைன்னு. சரியா, வீட்டுக்குள்ளே இருக்கு ஜாமான வச்சுட்டு நாங்க வெளியில தேடினா கிடைக்குமா? ஆனால் சில சிவலே கிடைக்கலாம் என்றுதான் சொல்றாரு இங்கே. ஆயினும் யானை நிலைத்து நிற்பதற்கும் சரியோ தம்மோடு சேர்ந்துள்ளோரை இந்த பூசணையில் ஊன்றி நிற்பதற்கும் புறப்பூஜையும் வேணும். இப்ப நாங்கள் சரியா கோயில இறைவனை வழிபடுறோம் என்று சொல்லி மற்றவர்களை பார்க்கத்தக்கதாக நாங்கள் பூஜைகிறோம் என்று இருக்கும் போதோ நாங்கள் கோயிலுக்கு போகலை என்று சொன்னால் மற்றவர்களும் கோயிலுக்கு அவர் போகலை தானே நாங்களும் போக தேவை வரும். சரியோ, இப்போ மற்றவர்களை அந்த பூஜையில ஈடுபடுத்த செய்வதற்கு ஒரு வழிமுறையாக இந்த அகப்பூஜை செய்பவர்களும் இந்த புறப்பூஜையாக கோயிலுக்கு போனால் மற்றவர்களை வழிநடத்த இருக்க முடியும். ஒரு அதுக்காக போகலாம். சரியா தான் இவ்வளவு வராது. யானை நிலைத்து நிற்பதற்கும் தம்மோடு சேர்ந்துள்ளோரை பூசணையில் ஊன்றி நிற்பதற்கும் புறப்பூஜையும் வேணும். உண்மையில அகப்பூஜை செய்வதற்கு புறப்பூஜை வேண்டியதில்லை. ஆனால் சில நன்மைகளை நோக்கி நாங்கள் புறப்பூஜையும் செய்யலாம். இந்த புறப்பூஜை என்று நாங்கள் சொன்னது போல குருலிங்க வழிபாடுதான் புறப்பூஜை. சரியா, இறைவன் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தமே என்றார் ஆதாயமன்றார். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கெங்க இருக்கிறார்? எல்லா இடங்கள்லையும். சரியா, எல்லா இடங்களையும் சொல்லும்போது சரியா உன்னிலையும் இருக்கிறார், என்னிலையும் இருக்கிறார், எல்லா இந்த பிரபஞ்சம் முழுதும் வியாபித்திருக்கிறார். சரி, எங்கும் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட இறைவன் இருந்தாலும் இந்த உதாரணம் சொல்றான், இங்க பசு இருக்குது. சரியோ, பசு விட்டா பாலை கறக்குறான். சரியா, அதுல காதை பிடிச்சி கறந்தா பால் வருமா? அதுல பாலை பிடிச்சி கறந்தா பால் வருமா?
அதுல மூக்க பிடிச்சு கறந்த படம் வராது. அதுலதான் முலைய பிடிச்சு கறந்தத்தான் பால் வரும். அதே போலதான் இறைவன் எங்கும் இருந்தாலும் சிறப்பாக ஆலயங்களிலும் இருக்கிறான். அதனுடைய ஆலய வழிபாடு போற்றப்படுகிறது. சரி, எல்லாம் இருக்கிறான், எல்லா இடங்களையும் இருக்கிறான் என்றாலும் பசுவில்ல முலையிலிருந்து பால் தோன்றுவது போல இறைவனும் இந்த இடங்களில ஒரு லிங்க சங்க வழிபாடுகளையும் இருந்து அருள் செய்கிறான். சரியோ? மற்றது பாருங்கோ, பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளும் கொண்டோ. பூமரத்துக்கு கீழே போனா பூக்கள் விழுந்து கிடக்கு, அந்த பூக்களை கொண்டு பூஜை செய்தால் சிறப்பா. இதை சொல்றாரு, பூமரத்தின் கீழே பூக்களை கொண்டு பூஜை செய்யலாம்னு சொல்றாரு. அது சரியா? கீழே விழுந்த பூக்களை நாங்கள் பறிக்கக்கூடாது. சரி, கோயில கொண்டு போய் இறைவனுக்கு சாத்தக்கூடாது. அதுக்கு பூஜைக்கு புதிய பொருள் அல்ல. சரியா? அது உபாயக்கிரியர்களுக்கு தான் ஏற்றவை. உபாயக்கிரியன் நாங்கள் ஏதோ செய்கிற மன்றத்துக்காக ஏற்றவழையே உண்மையில அந்த கீழே விழுந்த பூக்கள் எல்லாம் பூஜைக்கு பொருத்தமில்லை. இவை உண்மை கிரியைகளுக்கோ பிராய சித்த கிரியைகளுக்கோ பொருத்தமில்லை. அவ கீழே விழுந்த பூக்கள் இந்த கிரியைகளுக்கு பொருத்தம் அல்ல. ஆனால் இங்கே சொல்றாருன்னு ஆயினும் இந்த பூஜையும், அதாவது அகப்பூஜை ஆதலால் புரிந்த மலர் என்று சொல்றது இங்கே மங்களுடைய உடம்பிலிருந்து மனதிலிருந்து வெளிப்பட்ட பூக்கள். நாங்கள் முந்தி சொல்லுவது போல உதிர்ந்த பூ என்பது எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எழுந்த பூக்கள். அதுதான் இங்கே இந்த பூமரத்தின் கீழ் நாங்களே பூமரமாக சொன்னால் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே மனதுக்குள்ளே இருந்து எழும்புற அந்த ஒழுக்கங்கள், இந்த 8 ஒழுக்கங்கள், அட்ட புஷ்பங்கள் சொன்னமே, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படி அல்லாமல் உண்மையில அந்த தூலமாக கிடக்கிற அந்த மரத்துக்களை கிடக்கிற அந்த பூக்களை பொறுக்கி பூஜை செய்யக்கூடாது. அங்கே எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எழுகின்ற அந்த அட்ட புஷ்பங்களை கொல்லாமை, அன்புரை, இடக்கல், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவான்பு, இதுகளை கொண்டு பூஜை செய்கிறது தான் அந்த உண்மையான பூஜை என்கிறார். அதுதான் பூமரத்தின் இருந்த போதுகளும் கொண்டு அது நீங்கள் சாதாரணமான மக்கள் அதை நெற்றி செய்யலாம் என்று சொல்லலாம் ஒழிய அது சிறப்பான பூஜையா இருக்காது. ஞானத்தால் எங்கும் சிந்திக்கும்படி, ஞானத்தால் என்பது அகப்பூஜை. அகப்பூஜைகள்ல அதாவது எங்களுக்கு ஞானம் ஏற்படும். நிறைவு நினைக்க 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 அவருடைய திருவருள் கூட 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 உங்களுக்கு ஞானம் ஏற்படும், ஞான நெட்டை ஏற்படும். சரியா? நாங்கள் கேட்டல், சிந்திக்கல், தெளிவும் போது நெட்டை கூடும். நாங்கள் ஒரு உதயத்தை கேட்கும்போது, இல்லை நூல்களை படிக்கும் போது, அதை பற்றி சிந்திக்கும் போது, அதை பற்றி தெளிவு ஏற்படும் போது எங்களுக்கு கிடைக்கிறது இந்த நெட்டை கூடுதல், ஞான நெட்டை கிடைக்கும். இப்போ ஞான நெட்டை கிடைக்கும் போது சரியா இந்த திருவருள் பதிய வேண்டும். திருவருள் பதிவு வந்தது என்ன சொல்றது? சத்தினி பாதம், சத்தினுடைய திருவருள் எங்களுக்குள்ளே சேர்தல். சத்தினி பாதம் வரும்போது நாங்கள் அப்படியே இருந்து இதயத்தில் என்பது இந்த இதயத்தாமரை அநாகதத்திலே இறைவனை வைத்து வணங்குதல், இதயத்தை அர்ச்சித்தலும், புருவ நடுவில் ஆஞா சக்கரத்தில் வச்சு வழிபடுதல், நாபியின் நடுவில் இந்த மணிபூர சக்கரத்தில் இறைவனை வச்சு வழிபடுதல், அப்படி ஓமம் செய்கிறது தான் இந்த ஞானத்தால் சிந்தித்தல். நம்ம முந்தி பார்த்த நாங்கள் அகப்பூஜை என்பது இந்த 3 இடங்கள்ல, இதயத்துல, புருவ நடுவில் வந்தது, உந்தித்தானத்துல, மணிபூரகம், அநாகதம், ஆஞா சக்கரங்கள்ல இறைவனை நினைத்து நினைத்து வழிபடுதல் இந்த ஞானத்தால் சிந்திக்கிற பூஜை. அறம்பாவங்களுக்கு நாம் என்கடவோம் என்றும் உடல் பொருள் ஆவி 3ஐயும் உங்களுடைய இருக்கிற எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் போது, சரியா, இறைவனுக்கு ஒப்பிக்கும் போது ஆன்மாவுக்கு, இந்த உயிருக்கானது உலகத்தில் நடக்கிற எந்த விதமான விடயங்களையும் அதுகளுக்கு நாங்கள் பொறுப்பை ஏற்க முடியாத இருக்கும். இதுக்கு நாங்களே பொறுப்பு இல்லை. எல்லாத்தையும் நாங்களே இறைவனுக்கு கொடுத்தால், சரி, உடலை கொடுத்தால், பொருளை கொடுத்தால், உயிரை கொடுத்தால் வேற என்னப்பா இருக்குது? இப்ப நாங்கள் செய்கிற புண்ணிய பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேராது. அது இறைவனுடைய திருவருளால எங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும். அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி அல்ல. சரியா?
அதான் வடிவா சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். உழைத்த பத்தில 7வது பாடலில் சொல்லுகிறார். சரியோ? அன்றே எந்த நாவியும், அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றியனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, வெண்டோள் முக்க நம்மானே நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானும் அதற்கு நாயகமே. நான் பொறுப்பில்லை, நீ நல்லதும் செய்வாய் கூடதும் செய்வாய், சரியா? நான் இல்லை, என்னுக்குள்ள இருந்து நீ தான் செய்கிறாய். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, என்றோள் முக்க நம்மானே நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. என்னுடைய ஆவியை நீ என்ன ஆட்கொண்ட போது, குளிர்ந்தமலையிலே வந்து நீ இருந்து, ஞான ஆச்சாரியா வந்து இருந்து என்னை ஆட்கொண்ட போது, என்னுடைய உடம்பு உயிர் உடமை எல்லாம், என்னுடைய சொத்துக்கள், அரசன் கொடுத்த சொத்துக்கள், என்னுடைய ஆடை ஆபரணங்கள், குதிரை பலி எல்லாம், சரியா? நீ தான் எடுத்துட்ட. என்ன குன்றையான மலையை போல உயர்ந்தவனே என்னை ஆட்கொண்ட போதே ஒன்றிலேயோ, அதனால நீ எல்லாத்தையும் எடுத்துட்டாய், எனக்கு என்னப்பா இருக்குது? இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, எனக்கு எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இடுக்கண் ஒன்றும் இல்லை. வெண்டோள் முக்கண் உண்மானே, 8 தோழலையும் 3 கண்களையும் உடைய சிவருமானே நன்றை செய்வாய், நீ நல்லதான் செய்வாய், பிழை செய்வாய் பிழையும் செய்வாய். இதுக்கு நான் பாத்திரவாளி அல்ல, சரியா? நான் இதற்கு நாயம் என்று சொல்கிறார். ஆண்டவனை கண்டக்கால் அகம் புறம் என்னாதே செய்திதானே, இந்த அந்தரியாக பூஜை செய்யும் அறிவாளரும் இந்த ஞானிகளும் அந்த அகப்பூஜைகிறவர்களும் குருலிங்க சங்கமத்தில் இறைவனை காணப்பெற்றால், சொன்னது போல இந்த குருவில லிங்கத்துல சங்கமத்துல, சங்கமம் என்பது சிவனடியார், லிங்கம் என்பது சிவலிங்கம், குரு என்பது எங்களுக்கு தீட்சை தருகின்ற உதவி என்ற குரு. அவர்கள் மூலமாக அவர்களை இறைவனாக கண்டால், சரியா, அவர்களையும் நாங்கள் வணங்கலாம். சரியோ? ஆலயம் தானம் தொடுமே. இப்ப நாங்கள் எங்களுடைய அகப்பூஜை செய்தாலும் புறப்பூஜை செய்ய தேவையில்லை என்றாலும், நாங்கள் எங்களுடைய நன்மைக்காக, ஈடேற்றத்துக்காக, மற்றவர்களை வழி நடத்துவதற்காக ஆவதில் நாங்கள் பூஜை செய்யலாம் என்று சொல்லுங்க. சரியோ? இப்ப தோத்து பார்க்கும்போது அந்தரியாக பூஜை செய்வோர், தோத்து பார்க்கும்போதுல ஒழிப்ப பார்ப்போம். அந்தரியாக பூஜை செய்வோர் புறப்பூஜையும் செய்ய வேண்டில் பூமரத்தின் கீழ் இருந்த பூக்கள் மெலிய திரவியங்களை கொண்டு, அதாவது அட்ட புஷ்பங்களை கொண்டு தம் அந்தர்யாகத்தில் லிங்கம் போலவே இறைவனது திருவுருவங்களையும் வேதமரக் கண்டு பூஷித்து தியானித்து தன்முனைப்பின்றி தம்மை சேரும் புண்ணிய பாவங்களுக்கு தாமே பொறுப்பாளர் அல்ல என தெளிந்து இறைவன் உருவங்களை எதிர்ப்படும் இடத்திலெல்லாம் வழிபாடு செய்தலும் சிறந்த மெய்யடியார் செய்யும் பூஜை செய்யும் முறையாகும். எல்லா இடங்களையும் இறைவனை கண்டு வழிபடலாம் என்பது புறப்பூஜை. இப்ப தோப்ப பார்ப்போம். அக வழிபாடு செய்வதோடு புறத்திலும் இறைவனின் திருப்படிகளை வழிபட வேண்டுமாயின், அங்கே வேண்டுமாயின் என்று சொல்லுகிறார், கட்டாயம் என்று சொல்லவில்லை, வழிபட வேண்டியதில்லை. அப்படி வழிபட வேணும் என்ற ஒரு நிலை உருவாகமாக இருந்தால் பூமரங்களின் கீழ் இருக்கும் பூக்களும், அதாவது அட்ட புஷ்பங்களும் பிற துணைப்பொருளும் கொண்டு, பிற துணைப்பொருள்களை பத்திரங்கள் முதலியவற்றையும் கொண்டு சிறந்து விளங்குகின்ற பொருள் சேர்ப்போருடைய புனிதனை, சிறந்து விளங்குகின்ற பொருள் சேர்ப்புகளுடைய புனிதனை, இந்த தூய்மையானவனை, சரியோ,
அகப்பூஜையில் வழிபட்டவாறே அகப்பூஜையில் அந்தர்யாகத்திலும் வழிபட்டவாறே இப்புறப்பூஜையிலும் இப்புறப்பூஜையிலும் மனத்தகத்து எண்ணி வழிபாடு செய்யப்படுதல் உண்டோ? மனத்தகத்து இறைவனையும் இந்த புறப்பூஜையில நாங்கள் பார்த்து இறைவனை மனதில் நினைத்து வழிபடுவதும் இருக்கின்றது. நாம் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப விளையும் புண்ணிய அது அறம், புண்ணியம் என்பது அறம், பாவங்களுக்கு நாம் என்ன செய்வோம் என்ற நினைவுடன் இதுக்கு நாங்க பொறுப்பாளி அல்ல என்ற எண்ணத்துடன் புறத்தே காணும் குரு லிங்கம் சங்கமங்களாகிய குரு லிங்கம் சங்கமங்களாகிய இறைவன் திருவுருவங்களுக்கும் அகத்தே எழுந்தழிவித்துக் கொண்ட லிங்கத்திற்கும் அகத்தே எழுந்தருளி கொண்ட லிங்கத்திற்கும் எங்கும் சிவமாக கண்டு வழிபடுதல் மெய்யடியார்களின் செயலாகும். புறம்பேயும் மரங்கலர்கள் பூசிக்க வேண்டில் பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளுங்கொண்டு சுரந்தாரும் சீற்றிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்களுக்கு நாம் என்கடவோம் என்றும் ஆண்டவனை கண்ட கால் அகம்புறம் எண்ணாது திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியார் தம்முடைய செய்திதானே. இவங்களுடைய இந்த அடியார்களுடைய சிறப்பு அப்படியே சொல்லப்படுகின்றது. இவர் நம்முடைய சித்தியார் ஆசிரியர் வடிவாக சொல்லுகின்ற இந்த அகப்பூஜையை பற்றி நீங்க பிரதம் பார்க்க போனீங்க. 322வது பாடல்ல நான் திரும்ப பார்ப்போம். செங்கமலத்தாளினைகள் சேர ஒட்டா இந்த சிவப்பான சிவந்த திருப்பாதங்களுடைய